ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி ஆட்டிசம் குழந்தைங்களுக்கான ஸ்டிம்மிங்கை குறைக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாங்க. இது வந்து ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஸ்டெம்மிங் இருக்கும், ஹேண்ட் ஸ்டெம்மிங் இருக்கும். அந்த ஹேண்ட் ஸ்டெம்மிங்கை வந்து குறைக்கிறதுக்கோசரம் நம்ம இந்த ஸ்மைலி பால் கொடுக்குறோம். இது வந்து ஸ்ட்ரெஸ் பால்னு சொல்லுவாங்க. எல்லா நார்மலான குழந்தைங்களோட விளையாட்டு பொருட்கள் விற்கிற கடைகள்லேயும் இந்த ஸ்மைலி பால் வந்து அவைலபிளாக இருக்கும். இதை வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் குழந்தையோட கையை வந்து ப்ரெஸ் பண்ண வைக்கணும். இந்த லெஃப்ட் ஹேண்டில் கொடுத்து ஒரு 20 டைம்ஸும் ரைட் ஹேண்டில் கொடுத்து ஒரு 20 டைம்ஸும், ஸோ ஒரு 40 டைம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு இந்த இந்த தெரப்பி பாலை ப்ரெஸ் பண்ண வைக்கணும். இது வந்து அவ்வளோ ஈஸியான டாஸ்க் இல்லைங்க. நார்மலான குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு. ஆனால் ஆட்டிசம்க்கு இது ஒன்றும் ஈஸி டாஸ்க்கு கிடையாது. ஏன்னா அந்த பாலை பார்த்தோன்னே அவங்க பிடுங்கி தூக்கி வீசி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அதில் வந்து கையை வச்சு ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கு தான் இந்த பால் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம சொன்னோம்னாலும் அது அவங்களுக்கு புரியாது. கையை வச்சு ப்ரெஸ் பண்ண அப்படின்னு சொன்னாலும் புரியாது. நான் இந்த பால் வாங்கி கரெக்டாக 6 மாதம் ஆச்சுங்க. ஃபஸ்ட் டே தெரப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது பிரணீத்துக்கு ஹேண்ட் ஸ்டெம்மிங் இருக்கிறத பார்த்துட்டு இந்த தெரப்பி பால் வாங்கி ப்ரெஸ் பண்ண கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வாங்கி இந்த பாலை கொடுத்தாலே அவன் தூக்கி வீசி விளையாட ஆரம்பிச்சிட்றான், தூக்கி வீசிடுறான். இதை வாயில் வச்சு கொறிச்சு எப்படி பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்து கொஞ்சமாக அவனை இந்த கையில் ஒரு 10 டைம்ஸ் அந்த கையில் ஒரு 10 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ண வைக்க முடியுது. இது ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு தான். நீங்களே உங்கள் குழந்தையோட கையை விரித்து அந்த கைக்குள்ளே இந்த பாலை வச்சு நீங்களே பண்ணி விட்ருங்க. அந்த குழந்தை ப்ரெஸ் பண்ணாது, பந்தை வந்து ப்ரெஸ் பண்ணாது. நீங்களே உங்கள் கை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் பிரணீத்துக்கு செய்கிறத காமிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பிரணீத் வந்து இப்போ தானே தெரப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்குது, அதனால் அவனை வந்து கோஆப்ரேட் பண்ண வைக்க முடியல. ஸோ வீடியோவும் எடுத்துகிட்டு அவனை கோஆப்ரேட்டும் பண்ண வைக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால நான் வந்து வீடியோ எடுக்கலைங்க. அவன் நல்லா கோஆப்ரேட் பண்ணான்னா கண்டிப்பாக எப்படி நான் தெரப்பி கொடுக்குறேங்கிறதெல்லாம் டெமோவாகவே போடுறேன். ஸோ இப்போதைக்கு நான் சொல்கிற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குழந்தையோட கையை வந்து பந்தை பிடிக்க வச்சுட்டு கை மேலே உங்கள் கையை வச்சு நீங்களாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.